ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் இந்த வீடியோ கால் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ நிகழ்ச்சி மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தேவனே ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக இருந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து சேர்த்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. ஆவியானவரே, மை சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மை சோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மை சோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, மை சோத்தரிக்கிறோம். யெகோவா ராஃபா, மை சோத்தரிக்கிறோம். சுகம் தரும் தெய்வமே, மை சோத்தரிக்கிறோம். எங்கள் கண்ணீரை காண்பவரே, மை சோத்தரிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிற எங்கள் விடுதலை நாயகனே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். சமாதானத்தை அருளுகிற யெகோவா சாலோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வீடியோ கால் நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீடியோ கால் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெப குறிப்புகளுக்கு தேவன் பதில் கொடுப்பீராக. இந்த வேளை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய வேதத்திலிருந்து தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் நாம் 1வது 2வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் ஒரு நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் ஒரு நிச்சயம். இந்த மார்க்கத்தில் நாம் வந்த பிற்பாடு நம் ஆண்டவரை முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். எனவேதான் ஏசாயாவோட வாசிக்கும் போது 28:18வது வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த மார்க்கம் விசுவாசத்தில் நடக்கிற மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம் வந்த பிற்பாடு ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ, அவருடைய வாழ்க்கையில் தேவன் எண்ணற்ற அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் செய்து கொண்டு தான் வருகிறார். அல்லேலூயா. நான் இந்த மார்க்கத்தில் வந்த பிற்பாடு இந்த நாள் வரை நான் முழுக்க இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்று எனக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆனால் அன்று மாலை 6 மணிக்குள்ள நான் எந்த காரியத்தை குறித்து நான் நினைத்தேனோ அந்த காரியத்தை உடனே தேவன் நிறைவேற்றி விடுவார். யாருக்கு? தேவன் பேரில் அளவில்லாமல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு காரியமானாலும் பெரிய ஒரு காரியமானாலும் நான் நம்பி ஜீவிப்பது கிடையாது. என்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் தூக்கினேனோ, என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சொந்த இரட்சகராக என்னுடைய சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள் இந்த நாள் வரை தேவன் என்னை அபரிவிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். ஆவிக்குரிய வரங்கள் 9 உண்டு. ஆனால் அதில் பார்க்கும்போது ஒரு வரம் தான் விசுவாசம் என்கிற ஒரு வரம். இந்த விசுவாசம் என்கிற வரம் நமக்குள் கிரியை செய்யாவிட்டால் நாம் தேவன் மீது நம்ம அன்பாக இருக்க முடியாது, பற்றுதலாக இருக்க முடியாது. நாம் தேவன் மேல் முழுக்க ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17 பார்க்கும்போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் அப்படியே விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனவேதான் ஆபிரகாமை போல யாரெல்லாம் இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் கை கொடுப்பதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாட்கள் ஆச்சு. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு நான் 15 ஆண்டுகள் கோயம்புத்தூரில் காருண்யா பொறியியல் கல்லூரியில் அமைந்திருக்கிற பெதஸ்தா ஜெபக்கூடத்தில் ஒரு சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் என்னை 2000 ஆண்டு என்னோடு பேசினார். மகனே, நீ வெளியே வா, என் வேதத்தை நீ தூக்கு, நான் உன்னை உன் குடும்பத்தை தூக்கி சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த வார்த்தை தினமும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் வேத வசனங்கள் மூலமாக, தேவதாசர்கள் மூலமாக, இந்த இடத்த விட்டு நீ சீக்கிரமாக வெளியே போங்க, கர்த்தருடைய அழைப்புக்கு காத்துருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார்னு சொன்னாங்க. நான் வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆச்சு. அந்த 5 ஆண்டுகளில் ஆண்டவர் என்னை 2000 ஆண்டிலிருந்தே சின்ன ஊழியங்களை கொடுத்து என்னை நடத்தி வந்தார். அந்த 2000 ஆண்டு வரை நான் கடன் பாரத்தில் மூழ்கி இருந்தேன். கடன் பாரத்தில் சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நான் காணப்பட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அழைத்த போது நான் ஊழியத்துக்கு வராததுனால என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளும் கட்டுகளும்
போராட்டங்களும் காணப்பட்டது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு புறப்படு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசினது போல ஆண்டவர் என்னோடு 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆண்டவர் என்னோடு பேசினார். எனக்கு அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு காணப்பட்டது. எல்லா பேங்க்லேயும் கடன் வாங்கி வைத்திருந்தேன். நான் கடனை கட்டாமல் நான் வேலையை ராஜினாமா செய்து வர முடியாது, குவார்ட்டர்ஸை காலி பண்ண முடியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கனரா பேங்கில் லோன், சிண்டிகேட் பேங்கில் லோன், இன்னும் சிட்டி பேங்கில் லோன், இன்னும் எனக்கு தெரிந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அநேக இடத்தில் கடனாக நான் பெற்றிருந்தேன். ஆண்டவர் என்ன பேசினா, என் வேதத்தை தூக்கி சும, நான் தூக்கி சுமப்பேன் என்றார். ஆனால் பாருங்க, அதே போல நான் 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நீ 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபி, உன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு சொல்லும் இடத்துல போய் நீ தங்கி 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வரங்களையும் கனிகளையும் கிருபைகளையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அந்த நாட்டில் என் கையில் என் மனைவிக்கு வேலை கிடையாது, என் பையன் படித்து கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் என் கையில் ஒரு 100 ரூபாய் மட்டும் இருந்தது. என் மனைவி கையில் கொடுத்து விட்டு, நான் வர 40 நாள் ஆகும், இந்த 40 நாள் இந்த 100 ரூபாயை உனக்கு நான் தந்துட்டு போகிறேன். ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எனவே இந்த 100 ரூபாயை வச்சு நீ 40 நாள் நீ குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். ஆனால் அந்த நேரம் பார்த்த ஆண்டவர் என் மனைவியை பரிசோதிக்கும்படியாக ஒரு போதகரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டார். என் மனைவி என்ன செஞ்சுட்டா, ஊழியக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லி அந்த 100 ரூபாய் இந்த கொடுத்தாச்சு. அவர் உரிமையோடு வருவார் எங்கள் வீட்டுக்கு, கூசாமல் எதுனாலும் எங்களுக்கு கேட்டு வாங்கிக்கொள்வார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதையும் நான் கொடுத்தாச்சு, என் மனைவி கொடுத்தாச்சு. மறுநாள் அரிசிக்கு காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்வது? என்னுடைய சகோதரி அந்த நாட்களில் கந்து வட்டிக்கு விட்டு பெரிய ஃபைனான்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய மனைவியின் சகோதரியும் கந்து வட்டிக்கு கொடுத்து நல்ல ஃபைனான்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என் மனைவி என்ன செய்தார், நம்ம தங்கையிடம் சென்று ஒரு 2000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தா கணவர் வருபட்டும் உணவுக்கு சாப்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களிடம் சென்றார். அவர்கள் அங்கு வேலை செய்கிற ஆட்களுக்கு வட்டிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தவிர, என் மனைவி காலையில் போயிட்டு சாயந்தரம் 5 மணி வரை காத்திருந்து கடைசியாக பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சோர்வோட வீட்டுக்கு வந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து 40 நாள் உபவாசம் போட போயிட்டேன். ஆனால் பாருங்க, கோவாவில் யாரோ ஒரு சகோதரி, நான் காருண்யாவில் வேலை செய்யும்போது அன்னைக்கு டீச்சர்ஸ் தினகரனை பார்க்க வந்திருக்காங்க. அவரை பார்க்க முடியலை. எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த உயர் அதிகாரி ஐசக் அம்ரோஸ் ஒரு நாள் அவரை பார்க்கும்போது அவர் என்னை அழைத்து, இந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொன்னார். நான் ஜெபம் பண்ணி சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் மறந்து விட்டேன். அது நடந்து 5-6 ஆண்டுகளாச்சு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அன்று காலையில் என் மனைவி எப்போ அவருடைய சகோதரி பணம் கேட்க போனார்களோ அன்னைக்கு ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்து, என்னுடைய தாசன் இதோ தாசனுடைய மனைவி பட்னியாக இருக்கிறாங்க, உடனே என்ன செய்ய, இவள் 1000 ரூபாய் எடுத்து உடனே மணி ஆர்டர் மூலமாக நீ அனுப்பி கொடு, அது குரியரில் அனுப்பி கொடுன்னு சொன்னதுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து நல்லா பார்சல் பண்ணி தெர்மாக்கோல் வச்சு நல்லா பார்சல் பண்ணி அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற கூரியரில் அனுப்பி வைத்து விட்டார்கள்.
என் மனைவியும் அவங்க சகோதரியிடமும் பணம் கிடைக்கல, என் சகோதரியும் பணம் கொடுக்கல. சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தால் வீட்டு கதவுல அந்த ஒரு பார்சல் தொங்கி கொண்டு நிற்கிறது, காற்றுல ஆடிக்கொண்டு இருக்கிறது. என் மகன் போய் அம்மா ஒரு பார்சல் இருக்குது என்னன்னு எடுக்கலான்னு சொல்லும்போது அவன் சொல்லிட்டா, அது ஏதாவது லெட்டர் நிறையா வந்திருக்கும், புக்கு தான் வந்திருக்கும், உங்கள் அப்பா தான் உட்காந்து படிப்பார் வேலை இல்லாமல், அதனால அதை அப்படியே விட்டுரு அப்படின்ட்டான். திருப்பி ஆவியான உள்ளத்தில் ஏவுறார் என் மனைவியிடம், போ அந்த பேகை திறந்து அந்த கவரை உடைச்சிப்பார் என்று சொன்னபோது என் மனைவி திரும்பி அதை உடைத்து பார்த்தபோது அவள் எந்த பணம் எவ்வளோ பணம் கேட்டு போனாலோ அவள் அதே பணம் இங்கே வீட்டு வாசலில் தொங்கி கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி அவன் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காகத்தை அனுப்பி காகத்தின் மூலமாக உணவு அளிக்கிற தேவன் நம்முடைய தெய்வம். இந்த கனமான ஊழியத்தை செய்கிற எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற எப்பேற்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும், தேசத்தில் கொடிய பஞ்சங்கள் வந்தாலும் கொடிய போராட்டங்கள் வந்தாலும் தேவன் உங்களை என்னையும் போஷித்து வழிநடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இதற்கு காரணம் விசுவாசம். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு பாஷை தான் தெரியும், தமிழ் மொழி. அது மதுரை தமிழ் தான் பேச தெரியும். எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது, மற்ற பாஷைகள் எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க, எனக்கு இயேசு கண்ணீரை துடைக்கிறாங்க ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, என்னை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீ பல நாடுகளுக்கு போய் வர வேண்டும், பல மாகாணங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு என் வார்த்தை நீ எடுத்து செல்ல வேண்டும் சொல்கிறீங்க, எனக்கு அட்லீஸ்ட் இந்தியாவில் உள்ள ஒரு 6-5 மொழிகள் நான் தெரிந்தால் எனக்கு நலமாக இருக்குமே என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் எனக்கு பாஷைகளை அந்த குறைந்தது இங்கிலீஷில் பேசுவதற்கும், மலையாளத்தில் பேசவும் பிரசங்கம் பண்ணவும், தெலுங்கில் பேசவும் பிரசங்கம் பண்ணவும், கன்னடாவில் பேசவும் எழுதவும் படிக்கவும், ஹிந்தி எழுத படிக்க தேவன் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்னைக்கு என் கால்படாத கிராமங்கள் கிடையாது, நான் போகாத தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் கிடையாது, நான் போகாத லக்னோ தவிர, குஜராத் மாநிலம் தவிர வேற எல்லா மாநிலத்துக்கும் நான் போய் வந்து விட்டேன். பாஷையே விளங்காத, பாஷையே அறியாத மாநிலங்களுக்கு கோவாவில் சென்று அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தினால் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணினேன். இந்தோனேசியா சென்று இந்தோனேசியாவில் உள்ள லாங்குவேஜில் நான் பேசும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இலங்கைக்கு சென்று சிங்களத்தில் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதற்கு காரணம் விசுவாசம். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டார். இன்னும் பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 18 21 வரை பார்க்கும்பொழுது, 23 வரை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அன்று அழைக்கும் போது அவனுக்கு 50 வயது, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஆபிரகாமை அழைத்து வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து, இந்த நட்சத்திரத்தை முன்னால் என்ன கூடுமானால் இவ்வளவாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். கடற்கரைக்கு அழைத்து சென்று கடற்கரை மணலை காண்பித்து, இவ்வளவாக இந்த மணலை போல உன் சந்ததி இந்த தேசத்தில் பள்ளிக்கு பெருகுவார்கள் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு கொடுத்தது 50 வயதில். ஆனால் கர்த்தர் 100வது வயது வந்தபோது அவன் வயது சென்றவனாய் இருந்தும், அவனுடைய மனைவி சாராவுடைய கற்பம் அடைக்கப்படும் தெரிந்தும், அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் அவன் விசுவாசம் வைத்து, தேவனை விசுவாசம் வைத்து, வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, தேவனை சோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். 100 வயதிலே என் தேவன் குழந்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சாராவுடைய கற்பம் செத்து போன நிலைமையிலையும் என் தேவன் சாராவுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்கிற விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தில் தேவனை நம்பி விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தி முன்னேறி சென்றான். கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி அந்த வாக்கு தத்தத்தின்படி ஒரு ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்தார். ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். சித்தூர் மாநிலம், ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில்
ஒரு 3 நாள் மீட்டிங்க்கு சென்றிருந்தேன். அங்கு மகிமைதாஸ் புவனேஸ்வரி என்கிற ஒரு ஃபேமிலி அந்த ஊரில் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ என்னிடத்தில் வந்து அவங்க ஜெபிக்க வந்தபோது சொன்னேன், என் குழந்தை இல்லையா, நாங்கள் 18 வருஷமாக காத்திருக்கோம். நான் சொன்னேன், அந்த சகோதரனை பார்த்து, நீ விசுவாசிக்கிறாயா, தேவன் தருவார் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். கட்டாயம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்டேன், நீ அவரோடு சமாதானமாக இருப்பாயா? இனி சமாதானமாக இருப்பேன். ஆண்டவர் கல்லுகளை அப்பங்களாக்கி தர முடியுமானால் உன் வயிற்றில் ரெட்ட குழந்தை பிறக்கும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அவர்களும் விசுவாசிக்கிறோம்னு சொன்னாங்க. ஜெபித்து சொன்னேன், அடுத்த ஆண்டு நான் திரும்ப வரும்போது உங்கள் கையில் இரட்டை குழந்தைகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள். விசுவாசத்தில் நான் அறிக்கை பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அடுத்த வருஷம் 2022 நான் போகிறேன். 2021 மார்ச் மாதம் 21ஆம் தேதி அவர்களுக்கு கர்த்தர் சொன்னபடி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஒரே பிரசவத்தை ட்வின்ஸ் ரெட்ட குழந்தைய கொடுத்தார். ஆண்டவர் அந்த குழந்தைய அவர்கள் கொடுத்ததில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு 2023ஆம் ஆண்டு என்னை தேடி வந்து எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காணிக்கையை கொடுத்து சென்றார்கள். இன்னும் எவ்வளவோ நான் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில். ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பில் செய்தி அதிகமாக கொடுக்க முடியாததுனால இந்த வீடியோ செய்தி 28 நிமிஷமே பேச முடியும் என்பதற்காக நான் கொஞ்சத்தை தான் எடுத்து சொல்லுகிறேன். இனி வருகிற நாங்கள் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். 1985 ரட்சிக்கப்பட்டேன். 2005 டிசம்பர் 25 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என் தேவன் என்னை, என் மனைவி, என் மகனையும், என் மருமகள் பேரப்பிள்ளைகளையும் இதுவரை ஒரு குறைவின்றி எங்களை நடத்தி வருகிறார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஊரடங்கு போட்டு விட்டார்கள். 2020ஆம் ஆண்டு எனக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட 9 மாதம் நீடிக்கும் என்று தெரியும். ஆனால் பாருங்க, நான் ஆண்டவர் நம்பி இருந்தேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை நான் யார்ட்டுமே நான் கை நீட்டி எதுவும் கேட்க மாட்டேன். என்னை நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனக்கு மாதத்தில் எனக்கு 70,000 தேவையாக இருக்கிறது. நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினு. பாருங்க, கொரோனா ஊரடங்கு முடிஞ்சு ஆலயங்கள் சர்ச்சு திறக்கிற நாள் மட்டும் நான் கேட்டது ஆண்டவர்கிட்ட 70,000. தேவன் ஒவ்வொரு மாதமும் எனக்கு 75,000 ரூபாய் அனுப்பி என்னை நடத்தி வந்தார், இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் சேனைகளின் கர்த்தர். அவரை யாரெல்லாம் முழு மனதோடு நம்பி விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 21:22, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் விசுவாசிப்போமா? விசுவாசோடு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நேற்று தினத்தில் கொஞ்சம் பேருக்கு பேர்களை சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினோம். இந்த நாளில்ப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டிக்குப்பத்தில் இருக்கிற யாபேத்து குடும்பத்திற்காக, யாபேத் ரெபேக்கா ஆண்டவரே பிள்ளைகள் 2 ஸ்தோத்திரம். பர்னபாஸ் பிரதர் குடும்பத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே அந்த கண்டிக்குப்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பசுமந்தையிலிருந்து எனக்கு உதவி செய்கிற கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மருமகன் சதீஷுக்கு அந்த தோல் நோயிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பசுமந்தையிலிருந்து வருகிற அந்த விநாயகன் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். சந்திர பிரகாஷ்காய் ஸ்தோத்திரம். அவங்க பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அங்கே இருக்க இன்னும் ஜோதிக்காக ஸ்தோத்திரம். ஜோதி அண்ணன் கலை குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தாமுக்கு அவங்க அம்மாவுக்காக ஸ்தோத்திரம்.
இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வேலூர் மாவட்டத்தில் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அரக்கோணத்தில் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். சென்னையில் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருவள்ளூரில் எனக்கு உதவி செய்கிற சிஸ்டர் அனிதா ராஜனுக்காய் ஸ்தோத்திரம். யூஜினுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே பெராக்கா பெந்தேகோ சபையில் இருந்து என்னை நேசிக்கிற பாஸ்டருடைய குடும்பத்தார், அவருடைய சகோதர சகோதரிகள், விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம். புல்லரம்பாக்கத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராஜா சிங், சிஸ்டர் செக்கினா சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி வியாபாரத்துக்காக ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பூங்கா நகரில் இருக்கிற ஹென்றி விக்டர், சிஸ்டர் ஜான்சி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் சேலத்தில் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய ஜோதி அம்மாவுக்காக, ஐயாவுக்காக, அவருடைய மகனுக்காக, மருமகளுக்காக, மகளுக்காக, மருமகன், பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தர்மபுரியில் எனக்கு உதவி செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, பாஸ்டர் ராஜேந்திரன் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் பச்சையப்பன், டேனியல் பச்சையப்பன் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கோயம்புத்தூர் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா பெங்களூர் எனக்கு உதவி செய்கிற சிஸ்டர் மாலதி, வினித், அவருடைய பிள்ளைகள், அப்பா ஜோதி, சந்தியாவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆந்திராவில் ஹைதராபாத்தில் எனக்கு உதவி செய்து தாங்குகிற சிஸ்டர் பிந்துக்காக, அப்பாவுக்காக ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தில் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற வம்சிக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகள் இருவருக்காக ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசம் அந்த டெக்சாஸ்ங்கிற மாகாணத்தில் இருக்கிற அந்த சாமுக்காக, ஆண்டவரே சிஸ்டர் சாரனுக்காக, ஜூடா ஈமானுக்காக ஸ்தோத்திரம். கனடாவில் இருக்கக்கூடிய ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருண் விஜய் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி. அப்பா பரமக்குடியில் இருக்கிற ஆண்டவர் சிஸ்டர் ஹெலன் குடும்பத்துக்காக, மதுரையில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ஹெலன், ஆண்டவரே ஜான் ராஜசேகர் குடும்பத்துக்காக, மோனிக்காக ஸ்தோத்திரம். பரமக்குடியில் உள்ள எனக்கு உதவி செய்கிற பிரபு சாந்தி குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிஸ்டர் வணக்கமேரி கணவர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜோஸ் மனைவி, அப்படி தகப்பனார் தாயாருக்காக ஸ்தோத்திரம். ஜாக்லின் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். செல்வராணி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே பீட்டர் சகாராஜ் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பீட்டர் ராயப்பன் சார் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா தேசமெங்கும் இருக்க எனக்கு உதவி செய்கிற பிள்ளைகளப்பா, பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சிஸ்டர் சாந்தி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சென்னையில் இருக்கக்கூடிய மார்டின் கல்பனா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சாமுக்காக, மேரி அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த நாள்லப்பா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தர்மராஜ் வாதியார் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இம்மானு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரபு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். தாராவூரில் இருக்கக்கூடிய ரூத் ஆண்டவரே பழனிசாமி குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் தருவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். நெடுநாள் காத்திற்கு இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல் இருக்கும் சொன்ன வார்த்தையின்படி அவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து மகிழ்ச்சியாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். கந்திக்கு பாஸ்டர் ரஞ்சித், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு கோடாகோடி நன்றி. சென்னையில் உள்ள விக்டருக்காக, அம்மாவுக்காக, மனைவிக்காக, நேசத்துக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய தம்பி டேனிக்காக, ஆண்டவரே இன்னொரு தம்பிக்காக, தம்பி மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தாஸ் ஆண்டவரே குடும்பத்துக்காக, கேசவன் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தினேஷுக்காக ஸ்தோத்திரம். கேசவன் மனைவிக்காக, அம்மாவுக்காக, ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே கோயம்புத்தூரில் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகணும். சேத்து பிள்ளை ஜானுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சேலத்தில் இருக்கக்கூடிய அப்பா சகாய் மேரி அக்கா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கணவருக்காக ஸ்தோத்திரம். அப்படி சகோதரி பிள்ளைகளுக்காக, நிர்மலா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சோபா சிஸ்டர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கஸ்பார் அருள்தாஸ் குடும்பத்துக்காக, அப்படி பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம்.
தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனை மாறணும், தரித்திர விலகணும், திருமண தடைகள் மாறணும், மலட்டு கற்பங்கள் திறக்கணும், அற்புதம் நடக்கணும், சமாதானம் திருமணம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். ஆமேன்.